வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் எஃப்எம். உங்க சூரியகுமார். இப்போ தான் முறையா சூரியன் எஃப்எம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு எத குறித்து பார்க்க போறோம்னா, அரசியல் விழிப்புணர்வு பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, முதல்ல அ தமிழக வெற்றிக் கழகம் வந்து திமுகவை விமர்சிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் தான். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அ சினிமா ஃபீல்டு வேற, அரசியல் ஃபீல்டு வேற. அது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, சினிமால வந்துட்டு இந்த பாடலை பாடியவர் உங்கள் ஹீரோன்னு சொல்லிட்டு வந்துடலாம். ஆனா அரசியல்ல அப்படி கிடையாது. எங்க சிஎம் கூட ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு. அது அரசியல் பாட்டு. அவரு அதுக்கப்புறம் பிறவியிலேயே வந்து அரசியல் பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஒரு ஃபேமிலில பொறந்து, கஷ்டப்பட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முன்னேறியிருக்காரு. அ அவ்வளோ எம்பி, எம்எல்ஏ, உள்ளாட்சி தேர்தல் அதெல்லாமே அவங்க ஈஸியா ஜெயிக்கல. அ உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி எல்லாமே கஷ்டப்பட்டு மக்கள் நல திட்டங்கள அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல மக்கள் நல்ல ஆதரவை பெற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, அவங்க மக்கள் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள் ஆகட்டும், நீட்டு, ஜிஎஸ்டி, அப்புறம் வந்து ஜிடிபி அத பத்திலாம் பேசுறாங்க. சென்ட்ரல் கவர்ன்மென்ட் பண்ற ஊழல பத்தி டிஎம்கே பிராட்காஸ்ட்ல பேசுறாங்க. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, அ உங்களுக்கு வந்துட்டு நெறைய மூவிஸ் ஹிட் குடுக்குறதுக்காக வந்து ரெட் ஜெயண்ட் மூவிஸ்ல கூட யாரு உதவி பண்ணாங்கன்னு அது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். தலைவா படத்துக்கு எந்த கவர்ன்மெண்ட் வந்து தடை போட்டுச்சு. ஆனா இந்த கவர்ன்மெண்ட் வந்து உங்களுக்கு மாநாட்டுக்கு லீகலா பர்மிஷன் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து திமுகவ பத்தி விமர்சிங்க. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம்.